ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளினுடைய தியானத்திற்கு 1 யோவான் 4ஆம் அதிகாரம் அந்த 1ஆம் வசனம் அந்த அடிப்படையிலே கடந்த 6 நாட்களாக அநேக காரியங்களை நாம் பார்த்து வருகிறோம். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ளத்தரிசிகள் தோன்றிருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். இந்த வேத வசனத்தின் அடிப்படையிலே கடந்த சில நாட்களாகவே நாம் அநேக காரியங்களை பார்த்து வருகிறோம். கடந்த 3 நாட்களாக இந்த 2-3 வசனங்களை அந்த 2 வசனத்தினுடைய காரியங்களை நாம் பார்த்து வந்தோம், தியானித்தோம். இன்றைக்கும் இந்த 4, 5, 6 வசனங்களை 3 வசனங்களை இன்றைக்கு தியானிக்கப் போகிறோம். 4ஆம் வசனத்திலே 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அவர்கள் உலகத்திற்குரியவர்கள், ஆகையால் உலகத்திற்குரியவைகளை பேசுகிறார்கள், உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான், தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இதனாலே சத்திய ஆவியினதென்றும் வஞ்சக ஆவியினதென்றும் அறிந்திருக்கிறோம். 4ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். எவர்களை ஜெயித்தீர்கள்? இந்த அவர்களை குறித்து தான் இந்த 2ஆம் 3ஆம் வசனத்திலே நாம் வாசித்தோம். 1ஆம் வசனத்திலும் நாம் வாசித்தோம். எல்லா ஆவிகளையும் நம்பாமல், அப்போ நாம் நம்பக்கூடாத சில ஆவிகள் இருக்கிறது. அந்த ஆவிகளை நாம் பகுத்தறிய வேண்டும். இது எப்படிப்பட்ட ஆவிகள் என்று சொன்னால், இதுதான் 3ஆம் வசனத்தில் நாம் வாசித்தோம். இது உலகத்தில் இப்பொழுது தோன்றி இருக்கிறதான அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே, அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய யோவான் எச்சரிக்கிறார். ஆக நாம் இவர்களை குறித்து, இல்லாவிட்டால் அந்த அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவியை பெற்றவர்கள், அதனால் ஏவப்பட்டு கள்ள உபதேசம் பேசுகிறவர்களை கண்டு நாம் பயந்து கலக்கமடைந்து இல்லாவிட்டால் வேதனைப்பட வேண்டிய அவசியம் அல்ல. காரணம், அவர்களை நாம் ஜெயித்தோம் என்ற ஆண்டுடைய வார்த்தையில் நாம் வாசிக்கிறோம். நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நாம் ஜெயித்ததற்கு ஒரு காரணம் இருக்கிறது. We have overcome them. நாம் நம்முடைய திறமைகளினால் இந்த அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவியை பெற்ற அந்த அசுத்த ஆவி இல்லாவிட்டால் ஒரு கள்ள ஆவியை நாம் நம்முடைய திறமையினால் ஜெயிக்கவில்லை. நமக்குள் வாசமாயிருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தான் இந்த ஆவியை நாம் ஜெயித்திருக்கிறோம் என்று யோவான் சொல்கிறார். The indwelling spirit of God, தேவ ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். அவர்தான் இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். இன்றைக்கு நமக்குள்ளாக வாசம் பண்ணுவது யார்? பரிசுத்த ஆவியானவர். யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆக தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் இன்றைக்கு அந்த ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறாரே, அந்த ஆவியானவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். அந்த பெரியவராகிய தேவன் மூலமாக இந்த அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவியை நாம் ஜெயித்தோம் என்று ஒரு நிச்சயமான ஒரு முழு நம்பிக்கையான ஒரு வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக கள்ள உபதேசக்காரர்கள், இந்த அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவியை பெற்றவர்கள் என்னதான் நம்மை வஞ்சிக்க முயற்சி எடுத்தாலும், நாம் கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்திருந்தால் நமக்குள்ளாக இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த கள்ள உபதேசங்களை ஜெயிக்கும்படியாக, அவைகளை மேற்கொள்ளும்படியாக, அந்த வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு நாம் இணங்காதபடிக்கு நம்மை பாதுகாத்து வழி நடத்துவார். அதுதான் இதனுடைய அர்த்தம். ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நம்முடைய இருதயத்தை, ஆண்டவரே, நான் வஞ்சிக்கப்பட்டு போய்விடக்கூடாது என்கிறதான ஒரு விண்ணப்பம், ஒரு ஜெபம் நாம் எப்பொழுதுமே செய்ய வேண்டும். காரணம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் இந்த கடைசி நாட்களிலே வஞ்சிக்கப்படுகிற காலமாக இருக்கிறது. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆகவே நாம் வஞ்சிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், கேட்டதையெல்லாம் நம்பாமல், பார்த்ததையெல்லாம் நம்பாமல் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறிகிற ஒரு மனப்பக்குவம் இன்றைக்கு நமக்கு வர வேண்டும். We need to have a discerning spirit. We need to have a testing spirit. நாம் சோதித்தறிகிறவர்களாய், பகுத்தறிகிறவர்களாய் இன்றைக்கு மாற வேண்டும். எதன் அடிப்படையில்? ஆண்டுடைய வார்த்தையின் அடிப்படையில். நமக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவர் நம்மை நிரப்பியிருக்கிறபடினால் யாரும் நமக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அந்த அபிஷேகம், நாம் பெற்றிருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்குள்ளாக நிலைத்திருக்கிறது. ஆகவே அந்த ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 5ஆம் வசனத்திலே, அவர்கள் உலகத்திற்குரியவர்கள்,
ஆகையால் உலகத்திற்குரியவைகளை பேசுகிறார்கள், உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 5-6 வசனங்களில் இல்லாவிட்டால் 4ஆம் வசனத்திலிருந்தே நாம் பார்க்கும் பொழுது ஒரு வார்த்தை நாம் கவனிக்க வேண்டும். 4ஆம் வசனத்திலே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் நம்மை போல இருக்கிற கிறிஸ்தவர்கள், விசுவாசிகளை குறித்து யோவான் பேசுகிறார். அவர்களை ஜெயித்தீர்கள். அதே போல் 5ஆம் வசனத்திலே அவர்கள் உலகத்திற்குரியவர்கள், இந்த கள்ள போதகர்கள், அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவியை பெற்று கள்ள உபதேசங்களை இன்றைக்கு போதிக்கிறவர்கள், அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் என்று அவர்களை குறித்து யோவான் எழுதுகிறார். 5ஆம் வசனத்தில் அவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 6ஆம் வசனத்திலே நாங்கள் என்ற வார்த்தை வருகிறது. நாங்கள், இது மூன்றுமே நமக்கு தெரிஞ்சிருக்கிறபடி நம்ம தமிழ் கிராமர் படிச்சிருக்கலாம், இங்கிலீஷ் கிராமர் படிச்சிருக்கலாம். எல்லாமே ப்ரோனவுன்ஸ் அந்த கேட்டகரி கீழாக வருகிறது. நீங்கள், அவர்கள், நாங்கள், இந்த 3 வார்த்தைகளையும் நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டும் இந்த வசனங்களை. அப்போ 5ஆம் வசனத்திலே அவர்கள் உலகத்திற்குரியவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் உலகத்திற்குரியவைகளை பேசுகிறார்கள், உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்குமா. ஆக கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் உபதேசத்தை உலகம் கேட்கும், செவி கொடுக்கும். நாம் நினைத்து கொள்ளக்கூடாது அவர்கள் கள்ளத்தனமாக இல்லாவிட்டால் வேதத்துக்கு புறமான காரியங்களை பேசுகிறபடினால் பெரும்பாலானவர்கள் அதை கண்டுபிடித்து விடுவார்கள். அப்படி அல்ல. வேதம் நமக்கு தெளிவாக எச்சரிக்கிறது. கடைசி நாட்களிலே அநேகம் பேர் தங்களுடைய சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொள்வார்களாம். இதை குறித்து நாம் தியானித்திருக்கிறோம். செவித்தின உள்ளவர்களாகி தங்களுடைய காதுக்கு இனிமையான வார்த்தைகளை கேட்கும்படியாக அநேகம் பேரை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொள்வார்களாம். அப்படிப்பட்ட நாட்களில் தான் நாம் வாழ்கிறோம். சத்தியத்தை சத்தியம் என்று போதிக்கிறவர்கள் போதித்தால், வேதத்தின் அடிப்படையில் அநேக கடின உபதேசங்களையும் கண்டிப்பான வார்த்தைகளையும் பேசினால் இன்றைக்கு அநேகருக்கு அதுக்கு கேட்பதற்கு மனமில்லை. எப்பொழுதுமே ஆசீர்வாதமான வார்த்தைகளை கேட்பதற்கு தான் அவருடைய இருதயம், அவருடைய செவிகள் அப்படியாக பழக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது ஆண்டுடைய வார்த்தைகளை தெளிவாய் நாம் வாசிக்கிறோம். உலகம் நிச்சயமே அவர்களுக்கு செவி கொடுக்குமா? ஏனென்று சொன்னால் அந்த அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவியை பெற்று இல்லாவிட்டால் அந்த ஆவியினால் ஏவப்பட்டு பேசுகிற கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? அவர்கள் உலகத்திற்குரியவர்கள். தே ஆர் ஆஃப் த வேர்ல்ட். ஆகவே உலகத்திற்குரியவைகளை தான் பேசுவார்களாம், உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். அப்போ இன்றைக்கு நாம் நினைத்து கொள்ளக்கூடாது ஒரு நபர் பேசும் பொழுது ஆண்டுடைய நாமத்தை வைத்து அவர் ஒரு காரியத்தை பிரசங்கம் பண்ணும் பொழுது அவர் கேட்கும் பொழுதோ ஜனங்கள் கேட்கிறதுனால் அதை வைத்து நாம் நிர்ணயித்து விடக்கூடாது இவர் பேசுகிறது சத்தியமான வார்த்தை. ஏனென்று சொன்னால் இந்த வேத பகுதியின் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் வேதத்திற்கு புறமான காரியங்களை பேசினாலும் அநேகர் அதற்கும் செவி கொடுப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ 6ஆம் வசனத்திலே நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். இந்த நாங்கள் என்று சொல்லும் பொழுது இது எழுதுகிறது அப்போஸ்தலனாகிய யோவான். இது அப்போஸ்தலருடைய உபதேசத்தை குறிக்கிறது. அப்போஸ்தலர்கள் அவர்களுடைய உபதேசம் என்று சொன்னால் அவர்களாகவே உருவாக்கின உபதேசம் அல்ல. அவர்கள் தேவன், மாம்சத்தில் வந்த தேவன் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் என்ன காரியங்களை உபதேசித்தாரோ பிரசங்கித்தாரோ அதே காரியங்களை தான் அப்போஸ்தலர்கள் அவர்களும் பிரசங்கித்தார்கள், அவர்களும் போதித்தார்கள். ஆக இவர்களுடைய உபதேசம் தேவனால் உண்டானது, தேவன் கையிலிருந்து வந்ததான ஒரு உபதேசத்தை தான் அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்தார்கள். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இன்னொரு நல்ல ஒரு வார்த்தையை நாம் கவனிக்கிறோம். இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். ஆக யோவான், அதாவது அப்போஸ்தலருடைய உபதேசத்திற்கும் ஆண்டுடைய வார்த்தையில் எழுதப்பட்ட காரியங்களுக்கும் செவி கொடுக்கிற பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் சத்திய ஆவி பெற்றவர்கள். அப்போ இந்த அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவிக்கு செவி கொடுத்து இந்த கள்ள போதகர்களுக்கும் கள்ள தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைக்கும் செவி கொடுக்கிறவர்கள் எப்படிப்பட்ட ஆவிக்கு அடிமையிலாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் வஞ்சக ஆவி. யோவான் அதில் வித்தியாசப்படுத்தி காட்டுகிறார். சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். ஆக இந்த கடைசி நாட்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த வஞ்சக ஆவி, நான் ஏற்கனவே சொன்னது போல், வஞ்சகம் என்று சொன்னாலே ஒரு காரியம் தவறாகவே தெரியாது, நல்லதாகவே தான் தெரியும். ஆனால் அதனுடைய முடிவில் தான் நம்ம யோசித்து பார்த்தால் நான் வஞ்சிக்கப்பட்டு போய்விட்டேனே என்று அப்பொழுது தான் நமக்கு புரியும். ஆக அந்த நிலைமை நம்ம யாருக்குமே வர வேண்டாம், வரவும் கூடாது. அதற்காக தான் ஆண்டவர் அவனுடைய வார்த்தையிலே தெளிவான சத்தியங்கள் எழுதி வைத்திருக்கிறார்.
ஆக இந்த கடைசி நாட்களிலே எல்லா ஆவிகளையும் நம்பாமல் இந்த ஆவிகள் தேவனால் உண்டாயிருக்கிறதோ என்று நாம் ஆராய்ந்து பார்க்க ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பழக்கப்படுத்துவாராக. இன்றைக்கு தியானித்த வார்த்தைகள் மூலமாக ஆண்டவர் நம்மை நடத்துவார். நாளைய தினத்திலே மற்ற காரியங்களை நாம் பார்க்கலாம். ஆமென்.